அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது புறநானூற்று பாடல் எண் 193. இந்த பாடலை எழுதியவர் நட்பிற்கு இலக்கணமாய் திகழ்ந்த பிசிராந்தையார். பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் ஔவையும் அதியமானும் போல, பாரியும் கபிலனும் போல மிக நல்ல இணைபிரியாத நண்பர்கள். பிசிராந்தையார் பாண்டிய நாட்டை சார்ந்தவர். ஆனாலும் சோழ நாட்டை சார்ந்த கோப்பெருஞ்சோழனோடு நட்பு கொண்டிருந்தார். இறப்பிலும் அவரோடே இவருடைய இறப்பும் இணைந்தது. இவரது இந்த பாடல் பொதுவியல் என்ற திணையை சார்ந்தது. பொதுவியல் என்றால் பொதுவாக சொல்லப்படும் கருத்துக்கள். துறை பொருண்மொழி காஞ்சி. பொதுவாக காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள். ஆனால் இங்கு பொருள்மொழி காஞ்சி. வாழ்க்கையில் எதுதான் நிற்கும் எதுதான் நிற்காது அப்படின்போது பொருளை நாம் மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு செய்தியோடு வாழ்வினுடைய அர்த்தம் எப்படிப்பட்டது, வாழ்வினுடைய சூழல் எப்படி அமைந்தால் எல்லோரும் நன்றாக வாழ்வார்கள், ஒரு நல்ல வாழ்க்கை என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அந்த வாழ்க்கையை நல்லதாக அமைப்பதற்கு யார் யார் அதன் கூட இருக்கிறார்கள், அதாவது ஒருவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமானால் அது யார் யார் கையிலே அது அமைந்திருக்கிறது என்பதனை இந்த பாடல் மிக நன்றாக சொல்லுகிறது. பிசிராந்தையார் என்ற போது எனக்கு நினைவுக்கு வருகிற இன்னொரு செய்தி, பாரதிதாசன் எத்தனையோ கவிதைகளை எழுதியிருந்தாலும் அவர் எழுதிய பிசிராந்தையார் என்ற நாடகத்திற்குத்தான் அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. அதையும் நினைவு கூர்ந்துவிட்டு நான் பாடலுக்குள் செல்கின்றேன். பிசிராந்தையார் ஒரு நாள் மாலையில் ரொம்ப இயல்பாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவருடைய நண்பர்கள்லாம் வராங்க. அன்றைக்கி அவங்களுடைய பேச்சு பிசிராந்தையாருடைய தலைமுடி பற்றியது. பெரும்பாலும் எல்லோருக்குமே ஒரு வயதிற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலைமுடியை பற்றிய கவலைகள் சிந்தனைகள் நிறைய வரும். நரை என்பதை விரும்புகிற மனிதர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை. ஆனால் பிசிராந்தையாருக்கு நிறைக்கவே இல்லை. டை காரணம் இல்லை, எந்த பிராண்டுன்னு நம்ம கேட்க வேண்டாம். அதுக்கும் ரொம்ப தூரத்தில் இவருடைய வாழ்க்கை அதெல்லாம் இல்லை. அப்போ இயற்கையாகவே நரை இல்லாமல், ஆனால் அதே நேரத்தில் அவரோடு வயதொத்தவர்கள் எல்லாம் நரை திரை முப்பு என்றவைகளையெல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவரை கேட்கும்போது அவர் சொல்லுகிற பதில் தான் இந்த பாடல். யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின். எப்படி இது இருக்குன்னு நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். இங்கு மாண்ட என்பதற்கு மாட்சிமைப்பட்ட அப்படிங்கிற ஒரு பொருள். என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் மாட்சிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். யான் கண்டனையர் என் இளையரும், என் கூட இருக்கக்கூடிய எனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள், பணியாளர்கள் என்று கூட கொள்ளலாம், அவர்கள் யான் கண்டனையர், நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படியே ஒவ்வொன்றையும் செய்கிறார்கள். வேந்தனும் அல்லவை செய்யான். எல்லாத்த விட முக்கியம், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற வேந்தன் அந்த ஆட்சியின் கீழ் இருக்கிற மக்களுக்கு அல்லவை செய்யான், கெடுதலை அவன் செய்வதில்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு தனி மனிதனுடைய நரைக்கு அந்த நாட்டை ஆள்பவனுடைய போக்கு ஒரு நல்ல காரணம். கவலை இல்லாமல் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம்ல, எத்தனையோ கவலை. இந்த நோட்டீஸ் செல்லுமா செல்லாதா, இன்றைக்கி என்ன புதுசாக டேக்ஸ் வரும், இன்றைக்கி என்ன புதுசாக நம்ம விஷயங்களை ஏற்றுக்கொள்ள போகிறோம், குழந்தைகளுக்கு என்ன விதமான கல்வி, இப்படி பலவிதமான மாற்று யோசனைகள். இதிலேயே தலைப்பாதை நரைக்கிறது உண்மைதான். ஆனால் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை. அதனால் அவனுடைய அந்த நல்ல பண்புகள், அவனுடைய தலைமை எல்லோரையும் காக்கிறது. ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. அது மட்டுமல்ல, கொள்கை பிடிப்புடைய சான்றோர்கள்
மிக உயர்ந்த பண்புடையவர்கள் என்னை சுற்றி வாழ்கிறார்கள். அவர்களோடு நான் வாழ்கிற போது எனக்கு நிறை வர வேண்டிய அவசியமில்லை. எனக்கு சிந்தனைக்கு துணை இருக்கிறார்கள், என் வாழ்க்கைக்கு துணை இருக்கிறார்கள். என் இல்லத்திலே நான் வேண்டியதெல்லாம் செய்வதற்கு உரிய மேன்மை படைத்தவர்களாக என் மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னுடைய உதவியாளர்கள் செய்கிறார்கள் என்று இந்த பாடலின் கருத்தை கேட்கிற போது, ஏவா மக்கள் மூவா மருந்து. ஏவா மக்கள் மூவா மருந்துன்னா நம்ம கூட இருக்கிற எடுபடிஸ். பல நேரங்களில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய அவர் கூடவே இருக்கிற உதவியாளர் சரியா இல்லைன்னா அவர் வாழ்க்கைக்கு நிச்சயமாக விழுந்து தான் போகும். ஏவி செய்யணும், இதுக்கடுத்து இதை பண்ண அதை பண்ண அப்படி கேட்காமையே புரிந்து கொண்டு வேலை செய்பவர்கள் இருந்தாலே நமக்கு இன்றைக்கி எல்லாம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா எதுக்காக அவர் பார்க்குறாருங்கிறது நம்ம கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய கண்ணை படிக்க, கண்ணிலே இருந்து நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை வாசிக்க அவர்கள் கற்றிருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு மூப்பு இல்லை. அதையும் நாம் இதில் கணக்கிலே கொள்ளலாம். எனவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவன் குடும்பம், அவன் யாருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறானோ அந்த ஆட்சி, அவனை சுற்றி இருக்கிற உதவியாளர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அறிஞர் குழாத்தோடு அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு நரை இல்லை, திரை இல்லை, மூப்பும் இல்லை, எதுவும் இல்லை. அவன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் என்ற இந்த மிக அரிய செய்தியினை சொல்லிய பிசிராந்தையார் இன்னும் நிறைய நல்ல நல்ல பாடல்களை பாடியிருக்கிறார். மேலும் வருகிற நாட்களிலே அவைகளையெல்லாம் நாம் சற்று புரட்டி பார்க்கலாம். நன்றி.